Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வின்டர் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், லோ கலோரி அண்ட் வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபி, கிட்ஸ் ரெசிபி, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். வின்டர் ஸ்பெஷல் சூப் ரெசிபி. இப்போ நான் ஒரு கேஸ் மேலே ஒரு பார்பிக்யூ கிரில் வச்சுருக்கேன். இதில் ரெட் கேப்சிகம்மு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேர்ன்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு வாசனையே தனி. இப்போ நல்லா பேர்ன்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரோஸ்டட் அந்த கேப்சிகம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே இருக்கிற ஸ்கின்லாம் எடுத்தாச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இது கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போது அதே பார்பிக்யூ கிரில்லில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்கின் நல்லா சாஃப்டாகி இல்லை பேர்ன்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா பேர்ன்ட் ஆகிடுச்சு. இதோட ஒரு பூண்டு வச்சுருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். பிள்ளைக்கு நம்ம மேலே இருக்கிற இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்படியே கையால் எடுத்தாலே வந்துடும். நல்லா அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. கேப்சிகம், இந்த டொமேட்டோ பேர்ன்ட் அந்த அரைச்ச அந்த பியூரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. இப்போ பூண்டையும் நல்லா உரித்து தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கேப்சிகம், டொமேட்டோ, பூண்டு, இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பியூரியாக அரைச்சின்னு வந்துடலாம். நான் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இல்லை வெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நம்ம அரைச்சின்னு வந்த பியூரியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கட்டும் பியூரி. அருமையான ரோஸ்டட் கேப்சிகம் டொமேட்டோ சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துட்டுருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சூப் ரெடி. வின்டர் ஸ்பெஷல். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அருமையான வின்டர் ஸ்பெஷல் ரோஸ்டட் கேப்சிகம் டொமேட்டோ கார்லிக் சூப் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.